ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இட்டாலியோட டே 1 vlog தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டில்லோ எஸ்டே. கேஸ்டில்லோ எஸ்டேனா கேஸ்டில் ஆஃப் எஸ்டே அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கேசல்குள்ள போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேசல்குள்ளே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு இவங்க ஃபேமிலி ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க. இந்த கேசல் இவங்க கட்டினதுக்கான ரீசனே என்னன்னா இவங்க ஃபேமிலியோட பவரை காட்டுறதுக்காக மட்டும்தானா. ஸோ இவர் தான் வந்து இந்த இதை கட்டவே ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த இடத்துல தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இந்த ஃபுல் கேசலோட ஒரு மாடல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இது நம்ம பார்த்தோமே, அங்கே இவங்க தான் கட்ட ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களோட ஃபோட்டோ நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. கேசலோட மாடல் வந்து அவ்வளோ பெருசாக, மேலே அந்த சீலிங்லாம் பாருங்களேன், எல்லாமே பெயிண்டிங்ஸோட ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த இடம் தான் வந்து அந்த காலத்தில் வந்து கிச்சனாக இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அடுப்பு எல்லாமே வந்து தெரியுது. இங்கே விறகு வச்சு இந்த இடத்துல ஃபுல்லாக குக் பண்ணியிருக்காங்க. ஹோல் கேசலுக்கே வந்து இங்கே தான் வந்து குக் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மீட்டு நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி எல்லாமே குக் பண்ணதுக்கு அந்த இது. ஸோ ஒரு பிளேட்டில் வந்து டிஸ்பிளே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஃபோட்டோஸில் பார்த்த மாதிரி அந்த காலத்தில் குக்கிங் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. மேலே ஃபுல்லாக வந்து டக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தொங்க விட்டுட்டு இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக குக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் ப்ரிசனுக்கு போகிறோம். ஜெயிலு எப்படி போகிறோன்னு பாருங்கள். அங்கேருந்து போகும்போதே இவங்க குனிஞ்சு தான் போகணும்னு போட்டிருக்காங்க. ஸோ குனிஞ்சு இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் ஜெயிலு. ஃபுல்லாக எழுதி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும். இந்த ஹைட்டுக்கான எப்படி போய் எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலுக்கு ஒரு ட்ராஜிக் லவ் ஸ்டோரி கூட இருக்கான். அதாவது இந்த கேசலை கட்டின ராஜாவுக்கு 2 ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அதில் ராஜாவுக்கும் ஒய்ஃபுக்கும் பிறந்த பையன் ராஜாவோட 2வது ஒய்ஃப் கூடயே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனால அவங்க 2 பேரையும் இதே ஜெயிலில் போட்டு கொண்டுட்டாங்களாம். இந்த புனிதமான காதல் இந்த இடத்துல தான் நிறைவடைந்ததுன்னு இந்த போர்டில் பெருமையாக போட்டிருக்காங்க. இங்கேருந்து கீழே டஞ்சன்னு போட்டிருக்காங்க. என்ன இருக்குன்னு தெரியல, கீழே போய் பார்க்கலாம். திருப்பி வந்து குனிஞ்சு போகிற மாதிரி ஒரு பாதை இருக்கு. அவ்வளோதான், இதுக்குள்ள இதுதான் டஞ்சன். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இது ஒரு முட்டுச்சந்து. இதுதான் டஞ்சன்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குன்னு தெரில. ஆனால் இது என்ன டஞ்சன், இது ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி டஞ்சன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஜெயில் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் போர் நடக்கிற சமயங்களில் ராணி அப்புறம் அரசாங்கத்தில் முக்கியமாக இருக்கிறவங்க குழந்தைகள் எல்லாருமே இதுக்குள்ளே தான் வந்து ஒளிஞ்சுப்பாங்களாம். அப்புறம் தேவைப்படுற சமயங்களில் இதை ஸ்டோர் ரூமாக கூட யூஸ் பண்ணிப்பாங்களாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஏரியா போகுது. இங்கே போய் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்து குளிஞ்சு தான் போகணும் திருப்பி. ஐயோ, ஈஜிப்டை இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருப்பாங்களா இருக்கும். ஆனால் இந்த இடம் நல்லா வார்மாக இருக்குது தெரியுமா. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மொத்த கேசல்லையே இந்த இடம் தான் வார்மாக இருக்குது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற டாய்லெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே இருந்த அந்த பீப்புளுக்கெலாம் வந்து டாய்லெட்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நடந்து நடந்து அது ஒரே இடத்துல நடந்து எப்படி அப்படியே தேஞ்சு போயிருக்கு பாருங்க இந்த படி எல்லாமே. நம்மளும் அதே பாதையிலே நடப்போம். போகிற வழியிலேயே நம்ம இப்போ ஒரு ஜெயில் பார்த்தோம்ல, அந்த ஜெயிலை வந்து உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு இங்கேருந்தே பார்க்குற மாதிரி ஒரு ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த 2 பேர் கொண்டாங்கல்ல அந்த ஜெயிலு. இப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 7th 8th ரினைசான்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தான் இதெல்லாம். இதுக்கு அந்த பீரியடுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆர்ட்லாம் வந்து கிடையாதான்.
இதில் வுட் ஒர்க்லேருந்து இந்த மொசைக் ஒர்க்லேருந்து சீலிங்கில் எப்படி டெக்கரேட்டிவாக பண்ணுறது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே வந்து இவங்க டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்தது எல்லாமே வந்து அந்த பீரியடுக்கு அப்புறம் தான். திங்க் இது வந்து இந்த குட்டி பூஜை ரூம், நம்ம ஊரில் பூஜை ரூம் இருக்கிற மாதிரி இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை. ஸோ அது வந்து ஹாலு. இது வந்து ஒருவேளை ஃபுல்லாகவே சர்ச்சாக இருக்குமோ தெரியல, எப்படி வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. பட் இது பார்க்கறதுக்கு லிட்ரலி அப்படி தான் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து டவருக்கு வந்து மேலே போகிறோம். மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். காலிலேருந்து வந்து சுற்றுனதுக்கும் இவ்வளோ படியேறி மேலே வந்ததுக்கும் செம்மையாக பசிக்குது. இந்த ஊருக்குன்னு ஸ்பெஷல் குவிசின் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இட்டாலிக்குரிய ஒரு நல்ல குவிசினே வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முந்தி காலத்தில் இங்கெல்லாம் வந்து மீட்டை வந்து கையை வச்சு தான் விற்பாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களோட பீரியடுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அதை நைஃப் வச்சு எப்படி நீட்டாக இது பண்ணுறது அப்படின்ற எல்லாமே வந்து இவங்க வந்து கொண்டு வந்தாங்களாம். ஸோ அதே மாதிரி இந்த ரீஜியனில் இருக்கிற பீப்புள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் பாஸ்தா வந்து வச்சுருக்காங்களாம். அதை வந்து பம்கின்ஸ் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி வந்து அந்த பாஸ்தா வந்து ஃபார்மர்ஸோட தலையில் வச்சுக்கிற கேப் மாதிரி வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த பாஸ்தா சாப்பிட போகிறோம், அப்புறம் லசானியா ட்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து போய் ட்ரை பண்ணலாம். செம்மையாக பசிக்குது, சொல்லும் போதே அப்படியே நாக்கெலாம் ஊறுது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டட்டா பாய். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.